அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து டொப்ளர் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். டொப்ளர் எஃபெக்ட்னு என்னென்னா, உண்மை மீடியன் அவதானிக்கு வந்து மீடியனில் வந்து ஒரு சின்ன மாற்றம் வந்து ஏற்படுது. அது எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னா, ஏன் அந்த மாற்றம் ஏற்படுதுன்னா, அவதானிக்கும் அதே நேரத்தில் அலை முதலுக்கும் அலையை உருவாக்குற அலை முதலுக்கும் இடையில் சார்பு இயக்கம் இருக்கிறதால தான் அந்த மீடியனில் ஒரு மாற்றம் ஏற்படுது. V7 F லெம்டாவில் இந்த எஃப் தான் மாறப்போகுது. அப்போ இந்த எஃப் மாறுதுன்னா ஒன்று லெம்டா மாறுறதாலைக்கும் அல்லது வி மாறுறதாலைக்கும். இந்த வியை மாற்ற போகிறது, அந்த தோற்ற வேகத்தை மாற்ற போகிறது வந்து அலை வேகமாக இருக்கும். இந்த அலை வேகத்தை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது வந்து அவதானியின் வேகமாக இருக்கும். அவதானியின் வேகமாக இருக்கும். அதே நேரத்தில் லெம்டா அலை நீளத்தை மாற்றக்கூடியது வந்து அலை முதலின் வேகமாக இருக்கும். முதல்ல வேகமாக இருக்கும். இதை வந்து விஎஸ்னும் இது விஓன்னு வைக்கிறேன். அப்போ எஃப் சமன் விஓவர் லெம்டா. இதை நாம் வந்து ஓஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுருந்தா ஒப்சர்வர் வேகம் சோர்ஸ்ட வேகம். வியை மாற்றக்கூடியது வந்து ஒப்சர்வர் வேகமாக இருக்கும், லெம்டா மாற்றக்கூடியது சோர்ஸ்ட வேகமாக இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் சமன்பாடை எப்படி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்டா, ரெண்டு விஷயம். இந்த ஓஎஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்தில் நெருங்கிச்சுன்னா மீடியன் கூடும், விலத்தி போனுச்சுன்னா மீடியன் குறையும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தை எடுத்தோம்னா, ஒப்சர்வர் ஓய்வில் இருக்க சோர்ஸ் வின்னு ஒரு வேகத்தில் போகுது, விஎஸ். இந்த இடத்துல வந்து விலத்தி போகுது. இந்த இடத்துல நாங்கள் எப்படி தோற்ற மீடியனுக்கு நாங்கள் கோவை எடுக்கிறோண்டா, எஃப் டேஸ் சமன் சி வந்து என்னென்னா சி சமன் அலையிட வேகம், அலையின் வேகமாக இருக்கும். எஸ் தானே மீடியன் வெள்ளத்தி போகிறதால முதல்ல மீடியன் கூடும். சரியா? அவன் மீடியன் கூட தான் போகுது. இன்னொன்று ஓஎஸ் ஞாபகம் வச்சுப்போம். சோர்ஸ் தான் நான் செய்யுது, அவன் மேலிடத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அப்போ சியாகவே இருக்கும். மேலிடம் சியாக இருக்க மீடியன் என்ன செய்யணும்? விலத்தி போகிறதால மீடியன் குறையும். விலத்தி போனால் மீடியன் குறையும், நெருங்கினா மீடியன் கூடும். அது மீடியன் இந்த இடத்துல குறையணும்டா. கீழே வர இடம் வந்து பெருசாக இந்த குறைவாக வரும். அவள் வி ப்ளஸ் சி ப்ளஸ் விஎஸ் தர எஃப் நோட்டாக இருக்கும். எஃப் நோட்னா என்ன? சோர்ஸ் வந்து வெளியிடுற உண்மையான மீடியன் வந்து எஃப் நோட்டாக இருக்கும். இது தோற்ற மீடியன், ஒப்சர்வரால் விளங்குற மீடியனாக, அவர் உணர்ற மீடியனாக இருக்கும். அவர் இதே மாதிரி ரெண்டாவது சந்தர்ப்பம் எடுத்தோம்னா எப்படி? ஒப்சர்வர் வி ஓண்டு வேகத்தில் விலத்தி போகிறாரு, வி ஓண்டு வேகத்தில் விலத்தி போகிறாரு. சோர்ஸ் வந்து ஓய்விலேயே இருக்கிறார். இதுக்கு நாங்கள் எப்படி பார்க்குறது? எஃப் டேஸ் தோற்ற மீடியன். இந்த எஃப் டேஸும் இந்த எஃப் டேஸும் சமன் இல்லை. இது இந்த ரெண்டாவது சந்தர்ப்பத்திற்கான தோற்ற மீடியன். எஃப் டேஸ் என்ன? ஓஎஸ். முதல்ல என்ன? ஓஎஸில் வந்து ஒப்சர்வர்ற வேகம், ஒப்சர்வர் தானே வேகம் வச்சுக்கிறாரு. அதே நேரத்தில் வெளுத்தியும் போகிறார். மீடியன் என்ன செய்யணும்? குறையணும். மேல் பகுதியில் தொகுதியில் மைனஸ் வந்துச்சுன்னா குறையும். அப்போ சி மைனஸ் விஓவாகவும் கீழே சியாகவும் இருக்க உண்மை மீடியன் வி நோட் எஃப் நோட்டாக இருக்கும். எப்படி? முதலாவது வந்து மீடியன் தோற்ற மீடியன் வந்து குறையணும். ஏன்? விலத்தி போகிறதால. அப்படின்னா தொகுதியில் என்ன செய்யணும்? ஒரு சின்ன குறைவு ஒன்றை ஏற்படுத்தும். இந்த சி வந்து சி மைனஸ் வி நோட்டாக இருக்கும். மூணாவது சந்தர்ப்பம் எப்படி? நெருங்கி வர சந்தர்ப்பம். ஒப்சர்வர் ஓயில் இருக்க சோர்ஸ் வந்து விஎஸ் வேகத்தில் நெருங்கி வராரு. இந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் எப்படி எடுக்கலாம்?
எஃப் டேஸ் வந்து என்ன செய்யும், நெருங்கி வரதால் ஒரு அதிகரிப்பாக வி நோட்டை எஃப் நோட்டை விட ஒரு பெரிய பெருமானமாக இருக்கும். இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் விஎஸ் வேறையா, விஎஸ் என்ன கீழே பகுதியில் வர்றது. அதை முதல்ல அது நம்ம ஒப்சர்வரை பார்த்தோம்னா ஒப்சர்வரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது சியாகவே இருக்க. கீழே ஒரு பெரிய பெருமானம் வரணும்னா கீழே வந்து மைனஸாக வரும். விஎஸ் தர எஃப் நோட்டாக இருக்கும். கீழுள்ள பெருமானத்தில் ஒரு சியை விட ஒரு சின்ன பெருமானம் இருந்தால் எஃப் டேஸ் வந்து ஒரு பெரிய பெருமானமாக இருக்கும். அதே மாதிரி 4வது சந்தர்ப்பத்தை பார்ப்போம்டா, ஓ வந்து நெருங்கி போகிறது வி ஓன் வேகத்தில், எஸ் வந்து ஓய்விலே இருக்குது. இதுக்கு நாம் எப்படி எடுக்கலாம், எஃப் டேஸ் ஒப்சர்வர் வந்து என்ன நெருங்கி போடுறார். அப்போ எஃப் டேஸ் வந்து பெரிய பெருமானமாக இருக்குது. அப்போ சி ப்ளஸ் வி நோட் கீழ் சி தர எஃப் நோட்டாக இருக்கும். இந்த 4 சந்தர்ப்பம் சரி. 5வது சந்தர்ப்பங்களை பார்ப்போம். இப்போ நாம் பார்த்ததுலாம் என்ன, ஒரு ஆள்ட வேகம் மட்டும். இப்போ 2 பேரும் இயங்குற மாதிரி. 5வது ஒப்சர்வர் சோர்ஸ் வந்து விலத்தி போகிறாரு, ஒப்சர்வர் வந்து நெருங்கி போகிறார் வி ஓன்னு வேகத்தில். இது விஎஸ்ன்னு வேகத்தில் விலத்தி போகிறார். முதலாவது என்ன, எஃப் டேஸுக்கு சமன்பாடு எப்படி, முதலாவது ஒப்சர்வர் தான் நாங்கள் பார்க்குறோம். என் ஓஎஸ் தானே, ஓஎஸில் வந்து முதலாவது ஒப்சர்வர் பார்க்கணும். மேலுள்ள இவர் என்ன செய்கிறாரு, நெருங்கி வர்றாரு. அப்போ என்ன செய்யும், இவரால் வந்து இந்த மீடியன் வந்து கூட போகுது. சி ப்ளஸ் வி நோட்டாக இருக்கும். சி ப்ளஸ் வி நோட்டாக இருக்கும். ஏன், நெருங்கி வர்றதால இவரால் வந்து தோற்ற மீடியன் அதிகரிக்குது, இவரால் என்ன செய்யுது, விலத்தி போகிறது, தோற்ற மீடியன் குறையுது. ஆகவே சி ப்ளஸ் விஎஸ் ஆக இருக்கும், தர எஃப் நோட்டாக இருக்கும். ஏன் இது ப்ளஸ் வந்துச்சு, இவர் விலத்தி போகிறாரு, அப்போ மீடியன் குறையணும். இது பகுதியில் இருக்கிறதால ப்ளஸ்ஸாக வந்தால் தானே மொத்த பெருமானம் ஒரு குறைந்த பெருமானமாக இருக்கும். ஸோ இப்படி வரும். 5வது 6வது பார்ப்போம். ஒப்சர்வர் விலத்தி போகிறார் வி ஓன்ட் வேகத்தில், சோர்ஸ் ஒப்சர்வரை நோக்கி வர்றார் விஎஸ்ன்னு வேகத்தில். அப்போ இதுக்கு எப்படி வரும், வி டேஸ் சமன், முதலாவது ஒப்சர்வரை பார்ப்போம். ஒப்சர்வர் என்ன செய்கிறாரு, விலத்தி போகிறாரு. அப்போ மீடியன் தோற்ற மீடியனில் ஒரு குறைவு ஒன்று ஏற்படும். ஆகவே சி மைனஸ் விஓவாக இருக்கும். பகுதியில் எஸ்ஸை பார்த்தோம்னா, சோர்ஸை பார்த்தோம்னா அவர் நெருங்கி வர்றாரு. நெருங்கி வந்தால் என்ன செய்யும், தோற்ற மீடியன் அதிகரிக்கும். தோற்ற மீடியன் அதிகரிக்கணும்னா பகுதியில் உள்ள பெருமானம் என்ன வைக்கணும், சின்ன பெருமானமாக வைக்கணும். ஒரு சி மைனஸ் விஎஸ் தர எஃப் நோட்டாக இருக்கும். 6வது இந்த சந்தர்ப்பம் சரி. 7வது எப்படி, 2 பேரும் நோக்கி வர, சோர்ஸ் ஒப்சர்வர் வந்து சோர்ஸை நோக்கி, சோர்ஸ் வந்து ஒப்சர்வர் நோக்கி, விஎஸ் விஓ. இதில் எஃப் டேஸ் முதலாவது ஒப்சர்வரை பார்ப்போம். ஒப்சர்வர் நேம் ரைட். சோர்ஸ் முதலாவது வந்து ஒப்சர்வரை பார்ப்போம். ஒப்சர்வர் என்ன செய்கிறாரு, நோக்கி வர்றாரு. நோக்கி வந்தால் என்ன செய்கிறார், நெருங்கி வர்றார், இல்லாட்டி நோக்கி வர்றார். சி நோக்கி வந்தால் என்ன செய்யும், மீடியன் வந்து அதிகரிக்கும். அப்போ சி ப்ளஸ் நோக்கி வர்றதால சி ப்ளஸ் விஓவாக இருக்கும். அதே நேரத்தில் சோர்ஸை பார்த்தோம்னா, சோர்ஸ் என்ன செய்கிறாரு,
அவரும் நோக்கி வர்றாரு. நோக்கி வந்து என்ன செய்யணும், பகுதியில் உள்ள பெருமானம் தானே, பகுதியில் உள்ள பெருமானம் சின்னதாக வரணும். சி மைனஸ் விஎஸ் தர எஃப் நோட்டாக இருக்கும். இது என்ன 7வது சந்தர்ப்பம். 8வது சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா ஒப்சர்வர் வந்து விலத்தி போகிறாரு வி ஓன் வேகத்தில், சோர்ஸ் வந்து அவரும் விஎஸ்ன்னு வேகத்தில் விலத்தி போகிறார். அப்போ இதுக்கு எஃப்டேஸ் வந்து எப்படி வரும், முதலாவது ஒப்சர்வரை பார்ப்போம். ஒப்சர்வர் என்ன செய்கிறார், விலத்தி போகிறாரு. தொகுதியில் உள்ள பெருமானம் சின்ன பெருமானமாகவே வரணும். ஆகவே விஓ ஆகவும் விஎஸ் அவரும் விலத்தி தான் போகிறாரு. அதாவது சோர்ஸும் விஎஸ்ன்னு வேகத்தில் விலத்தி போகிறாரு. இப்போ அவர் என்ன செய்யணும், விலத்தி போகிறாரு. விலத்தி போனால் என்ன செய்யணும், மீடியன் குறையும். இந்த இடத்துல பெருமானம் குறையணும்டா பகுதியாக இருக்கிறதால ப்ளஸ் ஆகணும். வி சி ப்ளஸ் விஎஸ் தர எஃப் நோட்டாக இருக்கும். அப்போ இதில் வந்து 8 சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த 8 சந்தர்ப்பத்துக்கும் ஒரு பொது சமன்பாடுன்னு தந்திக்கிறாங்க. என்னென்னா தோற்ற மீடியனுக்கான பொது சமன்பாடு சி ப்ளஸ் ஓ மைனஸ் விஓ ஓவர் சி ப்ளஸ் ஓ மைனஸ் விஎஸ் தர எஃப் நோட்டுன்னு தந்திக்கிறாங்க. இந்த சமன்பாடு வந்து பொது சமன்பாடுன்னு கேட்டால் எழுதுறதுக்கு சரி, இதை வச்சு இந்த சந்தர்ப்பத்துக்கு வந்து எடுக்க இயலுமான்னு தெரியல. அப்போ இதில் என்ன இந்த சமன்பாட்டிலேருந்து எடுக்கலாம்டா, மேல் தொகுதியில் வர பெருமானம் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது வந்து அவதானித வேகமும், அதே நேரத்தில் பகுதி கீழே வர பெருமதி வந்து சோர்ஸ், அதாவது அலை முதலின் வேகம் வந்து கட்டுப்படுத்த போகுது எதிர தோற்ற மீடியனில். அது வந்து வி சமன் எஃப் லெம்டா, வி எப்படி மாறுது, தோற்ற வேகம் எப்படி மாறுது, லெம்டா எப்படி மாறுதுன்னு ஆழமாக பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த சமன்பாடுகளுக்காக மட்டும் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த